ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு தாங்க பழக்கம். ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து கண்டினியூஸாக லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்க. லோகப்பிரியா சிஸ்டர், உங்களுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய சண்டே ரொட்டீனுங்க. சண்டே மார்னிங் எழுந்ததும் வேலை நம்ம தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது தாங்க. ஏன்னா சாட்டர்டே தலை குளித்ததால் சண்டே தலை பரப்பரன்னு இருக்கும். ஸோ எண்ணெய் வச்சு கொண்டையை போட்டுட்டு அடுத்த வேலை செய்யணும். ஸோ அடுத்து புரட்டாசி பிறக்க போகுதுங்கிறதுனால காலையிலேயே ஹஸ்பண்டை மார்க்கெட்டுக்கு அனுப்பி ஃபிஷ்ஷும் மட்டனும் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. இந்த ஃபிஷ் கழுவுறது, மட்டன் கழுவுறது எல்லாமே அவரே பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாது. ஸோ அவங்க எல்லாம் கழுவி கொடுத்துட்டாங்க. அவங்க கழுவி கொடுக்கும்போதே நான் சைடில் பிரியாணிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆஸ் யூஷுவல் மட்டனும் உப்பு, மஞ்சத்தூள், சீரகம்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா இதில் பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு. அதையும் வறுத்து அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். சைட் பை சைட் மீன் குழம்புக்கு ரெடி ஆகிடலான்னு சொல்லிவிட்டு மீன் குழம்புமே ட்ரை பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கும் மீன் குழம்புலாம் வைக்கவே தெரியாதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பல யூடியூப் சேனல்லாம் பார்த்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. இந்த மாதிரி பண்ணும்போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி மீன் குழம்பு வாசமே எனக்கு கிடையாதுங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னையில் ஒரு 2 வருஷம் இருந்தோம். அதனால் அங்கே போய் மீன் தான் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால அங்கே தான் மீன் குழம்பெல்லாம் வச்சு பழகினேன். ஆனால் இப்போவும் மீனெல்லாம் நான் தொடவ மாட்டேங்க. எனக்கு தொடவுனா சேராது, காரம் பிடிச்சிக்கும் கைக்கு. ஸோ எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து மீனை க்ளீன் பண்ணி என்னை தொடவே விட மாட்டார். அவரே மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி தடவி வச்சுருவார். பொரிச்சு கொடுக்குறதும் அவர் தான். அந்த நெடி கூட எனக்கு சேராது. அப்புறம் சைடில் நம்மளுக்கு கறி வெந்துருச்சு. வெந்த உடனே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம நாட்டு மாட்டு நெய் வீட்டிலேருந்தே எடுத்தது அப்படிங்கிறனால கொஞ்சம் தாராளமாகவே நெய் போட்டு பிரியாணி தாளிப்பு, 2 வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் எப்போவுமே இப்படி தாங்க பிரியாணி செய்வேன். இப்படி பிரியாணி செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிப்பேன். இப்போ ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நான் அதில் 5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிப்பேன். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 ஊற்றணுன்னு. நான் வந்து எப்போவுமே 1க்கு 2 வைப்பேங்க. ஏன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கும்போது 1க்கு 2 வச்சா கரெக்டாக இருக்கும். பல ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரியாணி கதை அவ்வளோதாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பிரியாணினா என்னென்னு கூட தெரியாது. அம்மா வைக்கிற மட்டன் குழம்பு தான் சொர்க்கம், மட்டன் வறுவல் தான் பிடிக்கும். இன்ஃபேக்ட் பிராய்லர் கொடி கூட எங்கள் அப்பா எனக்கு கண்ணில் காட்டினது கிடையாது. அதெல்லாம் அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் பழகிக்கிட்ட தான். நாட்டுக்கோழி, பிராய்லரு எல்லாமே இப்படியெல்லாம் போட்டு கடைசியில் இந்தளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா தம் போட்டு ஓரமாக வச்சுட்டேன். ஓரமாக வைக்கவே என் வீட்டுக்காரர் பசின்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலான்னு எடுத்து பார்த்தோம். நல்லா உதிரியாக பலன்னு வந்துருச்சு. பிரியாணி முடிஞ்ச உடனே அப்படியே மீன் குழம்புக்கும் எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டேன். மீன் குழம்பு தாளிக்கிற கேப்பில் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்துருந்தாங்க. சும்மாவே அம்மா அப்பா வந்தால் ஹாப்பியாக இருக்கும். அதே சண்டே வேறையா, என்னை விட அதிகமாக ஹாப்பியாக இருந்தால் என்னோடய பெரிய பையன். அவனுக்கு அப்பச்சின்னா அப்படி எப்படி பிடிக்குன்னே தெரியாதுங்க. அப்பச்சின்னா பூரா உயிரும் அவர் மேலே தான் இருக்கும், அவருக்கும் இவன் மேலே தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து இன்றைக்கி ஒரு தோடு எடுக்கணும், கடைக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தோடு எடுக்க போகிறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு அங்கே கடையில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஓகே சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு காலையில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் குழம்பையும் வச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அப்பா எனக்கும் கோல்டில் ஒரு ப்ரேஸ்லெட் மட்டும் வாங்கி கொடுங்கப்பா, ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது ஒரு இது வரட்டும், வெள்ளாமல் வரட்டும், விளையட்டும், நான் வாங்கி தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஓகேன்னு பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் படப்படன்னு கிளம்பியாச்சு. போகிற போக்கில் ஒரு ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டே கிளம்பியாச்சு. ஒட்டன்சித்திரமில் இருக்க தனபாகியமுக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே போயிட்டு அவங்க வீடியோ எடுக்கலாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரெட் எடுத்துகிட்டு, நம்ம நினச்சது சாதிக்காமல் விடுவோமா, நமக்கு ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கிட்டு ரிட்டன் வர வழியில் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா மீன் பொரிச்சிட்டு குழம்பு வச்சு அம்மா அப்பா எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஆனால் மீன் பொரிச்சிட்டு முடிச்சுட்டு திருப்பி பார்க்குறக்குள்ளே அங்கே மீனை காணோங்க. எல்லோரும் காலி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.